ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் சேலஞ்ச் தான். போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்விஸ்டோட குக் வித் கோமாளிலேருந்து லைட்டாக காப்பி அடித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் யாரு கோமாளிங்க? 2 பேருமே கோமாளி தான். 2 பேருமே நீ சொல்ற பாரு. ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் பண்ணுவோம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் குக்கிங் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கிங் என்ன பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பூரி வித் சைடிஷ். ஓகேவா? ஸோ 2 பேரில் என்ன சைடிஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து கிழங்கு, பூரி கிழங்கு. பூரினாலே எப்பவுமே கிழங்கு தான் செய்வாங்க. நம்ம எப்பயுமே கொஞ்சம் டிஃபரெண்டா தானே ட்ரை பண்ணுவோம். அந்த கேசரி மாதிரி. சோ வெங்காய தொக்கு பண்ண போறேன். ஓகே. ஏதோ டிஃப்ரெண்டா சொல்லி ஏதோ பன்னீர்ல ஏதாவது அந்த மாதிரிலாம் பார்த்தா வெங்காய தொக்கு கடைசி வரைக்கும் நான் அதுல தான் சுற்றுவேன். ஸோ ஓகே. ஸோ பூரி வித் சைடிஷ் தான் இன்னைக்கு செய்ய போகிறது. பட் அதில் என்னன்னா சின்ன ட்விஸ்டோட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ அந்த டம் ஷெராக்ஸ்லாம் விளையாடிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு 5 படம் அதை வந்து நான் நடிச்சு காட்டுவேன். 70s கிட் விளையாடிருப்பாங்க. டேட்டா பஸ் சொல்லிட்டியா? அவ்வளோதான். இப்போ பக்கத்து டாண்டி பார்த்துட்டாங்க. ஸோ டம் ஷெராக்ஸ் ஆட போகிறோம். ஸோ 5 படம் பேர் சொல்லுவேன். அதை வந்து நான் தான் நடிச்சு காட்டுவேன். உங்களுக்கு நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியாது. நான் நிஜ வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நடிச்சது கிடையாது. பட் ஸோ இப்போ வந்து நான் நடிக்கவும் அவங்க கண்டுபிடிக்கவும் யார் அந்த 5ல் அதிக படம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜ். அந்த என்ன அட்வான்டேஜ்னா 1 hand யூஸ் பண்ணி தான் குக் பண்ணணும். அதில் தோக்குறவங்க 1 hand மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 2 கையிலேயே ஒன்றும் கிழிக்க மாட்டீங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு 2 hands யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட இது. ஸோ நான் 5 படத்தோட ஃபர்ஸ்ட் பட டைட்டில். ஓகேவா? ஃபுல்லாமே தமிழ் மூவிஸ் தானா? தமிழ் மூவிஸ். ஹாலிவுட்ல போட்டு அப்படியே கிழிச்சிருவீங்க நீங்க. உங்க மகரை நீங்க இருக்க தமிழ் படம் தெலுங்கு படம் தான் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஃபுல்லா தமிழ் படம் தான். எல்லாமே சிங்கிள் வேர்ட் டைட்டில்ஸ் தான். சரி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா என் நடிப்பை பார்த்து நீங்க கொஞ்சம் நான் நடிச்சிருப்பேன். பட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பட டைட்டில் நான், நீ, நீ, ஆண். நான் ஆணுன்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் பெண்ணா நான்? என் என் உன். அடுத்த வேர்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? நீ பொண்ணு, ஆளு. நீ பொண்ணு, நான் ஆணு. நீன்னு சொல்லுவாங்க. வேற இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ்ல யூ. ஆமா. நீ அதுக்கு அடுத்த வாடி இதுன்ற நீ சொன்ன பதிலுக்கெல்லாம் முன்னாடியே துப்பி இருக்கணும். பிரியா. யூ. என்ன யூ? நீதானே என் பொன் வசந்தம். நான் நீ. சரி ஃபர்ஸ்ட் நீ. இங்கிலீஷ்ல தான் ஒண்ணு சொன்னியேமா. யூ. என்ன? யூத். யூத். ஓ தூ. ஓ சி நினைச்சுன்னா இருந்தேன் நான். நீயே துப்பிக்கோ. எனக்கு யூ. ஆமா நானுமே நம்ம சொன்னது நீ சொன்னதுக்கு அவங்க துப்புவாங்க. நான் என்ன கை காமிச்சேன் ஈஸியா. யூத் எவ்வளவு பேர் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து தாங்க முடியல. நான் தானே வின்னர். ஆனா அவங்க செகண்ட் क्वेश्चन. ஓகே. நான் இதை எடுத்து வச்சேன். இது எங்க இருப்பா இப்படி? இது ஆவி பிடிக்கிறது. பீச். இவருக்கு இதெல்லாம் மெரினா. பீச் சொன்னா முக்கியம் இல்லை, என்ன அதுன்னு. மெரினா படம். சரி, அடுத்து 3வது 1-1 டைல இருக்கு. தேர்ட் ஃபிலிம். காரம். ஆக்டிங்க பார்த்து ரசிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. ஐயோ ரசிக்கிறோம். அது என்னன்னு தெரியாம காரம். பச்சை மிளகா. கட்டிங்.
மிளகான் படம் இருக்கு. அவங்க போய் கிண்டல் பண்ண சவுண்ட் இருக்கு. நீ தான் மெரினாவே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நீ அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 நீ 1. ஸோ 4வது படம் ரொம்ப பழசுக்கு போறோம். முன்னாடி வா. மெரினா இப்ப வந்த படம். மிளகா எப்பேற்பட்ட ஆஸ்கார் லெவல் படம். விஜய் சூப்பர்ல பார்த்தது இல்லையா? தண்ணி, சரக்கு, குடி, வைன் ஷாப், பீச், ஃப்ளைட், பறக்கிறது, லேண்டிங், கோவா. ஆக்டிங் எப்படி 2 ஈக்குவல்ல இருக்கு. இப்போ லாஸ்ட் குரூஷியல் இது யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ 5வது டைட்டில். நான் அப்பா வளர்றது, பெரிய அண்ணன் அப்பா அப்பன் படமா? ஐயோ இவ்வளவு ஈஸியா கடைசி 2 அழகா அதை தோக்கடிச்சு இப்போ ஒத்த கையில வேற சமைக்கணும். சுத்தமா ஒரு கையில வேற சமைக்கணும். இப்போ அவளை மாத்தி ஒரு கையில எப்படி செய்ய முடியும்? சும்மா மத்த டிவி சேனல் மாதிரிலாம் இல்ல, எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஸோ ஒரு கையில தான் பண்ணுவாங்க. அவங்க செய்ய முடியலன்னா தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதான் செய்ய முடியலன்னா அதான் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ 1 மினிட் கொடுப்பேன். அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட், ஏதாவது ஒரு மிளகாவோ ஏதோ ஒரு டீஸ்பூன் உப்போ அதெல்லாம் சாப்பிட்டு பண்ணலாம். அப்போதான் நீ அடுத்த டாஸ்க்ல இன்னும் எனர்ஜெட்டிக்கா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதோட டேட்டா சமைக்கிறதுக்கு போயிடலாம். ஸோ ஓகே. ஸோ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு கை பின்னாடி நான் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ராட் வேலையை பார்த்துட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவரை கட் பண்ணி வச்சுட்டாங்க. அது நான் வந்து ஒரு கையில கட் பண்ண சொல்லலாம், எப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் நானே கட் பண்ணி கொடுத்துருப்பேன். கட் பண்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ்க்னா வாசல்ல இருந்து உள்ள வர எல்லாமே டாஸ்க் தான். பேசினே இருந்தா வேலைக்கு ஆகுது. ஆரம்பிங்க டாஸ்க்கை. நான் வந்து ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக போடுங்க. நான் வந்து மாவு பேச போறேன். ஓகே. அவங்க ஒருத்தவங்க கிழங்கு செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு அது கை பின்னாடி கட்டுங்க. இதோ பின்னாடி தான். அந்த குக்கரை ஒரு கையில தான் மூடணும், அடுப்பு ஒரு கையில தான் ஆன் பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் தெரியும்ல. இப்போ குக்கர் எப்படி மூடுறது? குக்கரை எப்படி மூடுறதுன்னா கையால தான் மூடணும். ஒரு கையில எப்படி மூடுவாங்க? ஸோ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. ஸோ அந்த இப்போ குக்கரை எப்படி மூட போறாங்கன்றது தான் இப்போ பார்க்க போறீங்க. கொஞ்சம் வலி. ஆல்ரெடி அவங்க ஒரு கையில 1.5 மணி நேரம் அவங்க செஞ்சு முடிக்க, நீ அவங்கள டிஸ்டர்ப் வேற பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகுது? கிச்சன் அதுக்கு நீ 2 ஸ்பூன் போட்டுக்கோ. குக்கிங் சேலஞ்சு ஹெல்ப் பண்ணக்கூடாது, தப்பா போட்டோம். உப்பு போட கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு டாஸ்க் பண்ண வர? ஓ உப்பு டவுட் கேட்டேன். குக்கர் இப்போ நான் குக்கரை ஒரு கையில மூடணுமா? இந்த கை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் மூடுறதுக்கு மட்டும். இதே 3 ஹவரா பண்ணியிருந்தா எப்ப அந்த கிழங்கு செஞ்சு சப்பாத்தி செய்வீங்கன்னு தெரியல. விசில் எங்க? விசில் தான் அங்க இருக்கு. இதுதான் விசில். ஒரு காமெடி கூட பேசி வச்சு பண்ண விசில் எங்கன்னா இவங்க பாக்குறாங்க. 1 ஹவர் கழிச்சு நீ விசில் அடி. எடுத்து மூடுமா அந்த விசில பின்னாடி மறைச்சிங்க வச்சு மூடிட்ட பாருங்க. குக்கரை எப்படி மூட்டமா ஒரே கையில. ஓகே. குக்கர் மூடுறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. விசில். ஓகே. அடுத்து ஆரம்பிங்க. டக்குனு மாவு பிசையணுமே. ஒரு கையில எப்படி பிசைய முடியும்? ஒரு கையில எப்படி? 2 கையிலயே எங்க அம்மா எடை கூடமா பிசைஞ்சு இந்த மாதிரி கட்டி ஆகும். பாரு, பூரி மூஞ்சி மாதிரி நல்லா உப்பி வரணும், நல்லா பிளாட்டா இருக்கணும். மாவு மைதா யூஸ் பண்றோம். ஸோ அடுத்த வாட்டி கோதுமை யூஸ் பண்ணுவோம். ஹெல்த் கான்சியஸ். இந்த தடவை மைதா 1.5 கிலோ வாங்கி வச்சதுனால ஹெல்த் கான்சியஸ். நல்லா அன்லிமிட்டட் மீல்ஸ் 4 தின்னுவான். நல்ல வேலை பிரியாக்கு அந்த வெங்காயம் வெட்டுறது ஒரு கையில வரல. வெங்காயத்தொக்கு வர திரும்பி டாஸ்க்கு இதான் தெரிஞ்சு வெங்காயம் ஏதோ லக்கில் தப்பிச்சிட்ட. அது உங்க அப்பா காப்பாற்றி விட்டார். அப்பான்னு ஒரு படம் பேர் வைக்காம இருந்தா நீ என்ன இருக்கும்? அவங்க ஒரு கையில தெரியாதனமா டாஸ்க். இப்போ இது அவங்களுக்கு டார்ச்சர் மாதிரி இல்லை, எனக்கு டார்ச்சரா இருக்கு.